வங்கி கணக்கில் உள்ள பணத்தை எடுக்க முதியோர்களுக்கு ஏற்படும் சிரமத்தை கருத்தில் கொண்டு கைரேகையை பதிவு செய்து பணத்தை எடுத்துக்கொள்ளும் வசதி உள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் 62 பேர் வங்கி கணக்கில் லட்சக்கணக்கில் மோசடி நடந்துள்ளதை சுட்டிக்காட்டிய சைபர் கிரைம் போலீசார் பல்வேறு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளனர். புதுவையில் முதியோர், விதவை, மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் பல தரப்பினருக்கு உதவித்தொகைகள் வங்கி மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. வங்கி கணக்கில் உள்ள பணத்தை எடுக்க முதியோர்களுக்கு ஏற்படும் சிரமத்தை கருத்தில் கொண்டு கைரேகை பதிவு செய்து பணத்தை எடுத்துக்கொள்ளும் வசதி உள்ளது. கிராமப்புறங்களில் இன்றும் இந்த முறையில் முதியோர், விதவை உள்ளிட்டோருக்கு வங்கியிலிருந்து பணம் எடுத்து தரப்படுகிறது. இணைய வழி மோசடி கும்பல் பயன்படுத்தி புதுவையை சேர்ந்த 62 பேர்களின் வங்கி கணக்கில் இருந்து ஆதார் என்பிளாய்மெண்ட் சிஸ்டம் மூலமாக லட்சக்கணக்கில் பணம் திருடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் சிம் கார்டு வாங்கும் பொழுது, ஆதார் கார்டை புதுப்பிக்கும் போது, சொத்து வாங்கும் விற்கும் பொழுதும் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் கைரேகை பதிவுகளை பயன்படுத்துவர். அந்த கைரேகை பதிவுகளை அதே போன்ற கைரேகையை சிலிக்கான் பதிவு மூலமாக பிரதி எடுத்து ஓடிபி இன்றி வங்கி கணக்கில் இருந்து பணத்தை திருடுகின்றனர். இந்த முறையில் பணம் எடுப்பதை தடுக்கும் முறையை சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ளனர். இதற்கு முதலில் கூகுளில் https# மற்றும் UIDAI.gov.in என்ற லிங்கை டைப் செய்து உள்ளே சென்றவுடன் ஆதார் எண் மற்றும் ஓடிபி பதிவிட வேண்டும். பின்பு லாக் மற்றும் அன்லாக் பயோமெட்ரிக் என தெரியும். அதற்கு ஓகே கிளிக் செய்ய வேண்டும். அந்த உத்தரவு கொடுத்தவுடன் லாக் அண்ட் அன்லாக் என 2 ஆப்ஷன்கள் கேட்கும். அதில் லாக் பயோமெட்ரிக் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து தங்கள் ஆதார் கைரேகை விவரங்களை லாக் செய்து கொள்ளவும். இவ்வாறு செய்தால் நமக்கு தெரியாமல் நம் ஆதார் தகவலை பயன்படுத்தி வங்கி கணக்கில் பணம் திருடுவதை தடுக்க முடியும் என தெரிவித்துள்ளனர்.